நான் விஜயகுமார் ஏபிஎன் ஃபிலிம்ஸ் யூடியூப் சேனல் மூலமாக திரை விமர்சனம் பகுதியில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்றைய திரை விமர்சனம் பகுதியில் நம்ம பார்க்க போகின்ற திரைப்படம் என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா கேங்கர்ஸ். கேங்கர்ஸ் அப்படிங்கிறது சுந்தர் சியோட படம். அவருடைய கேங்கர்ஸ் வச்சு இந்த படத்தை பண்ணியிருக்கிறாரு. வழக்கமான காமெடி கலாட்டா நிறைந்த திரைப்படம் தான் கேங்கர்ஸ். இந்த படத்தை ஏசி சண்முகம், ஏசிஎஸ் ரவிக்குமார் இருவரும் அவங்களுடைய நிறுவனமான ஏசிஎஸ் நிறுவனம் மூலமாகவும், குஷ்பு அவர்கள் ஆர்மி மீடியா மூலமாகவும் இந்த படத்தை தயாரித்திருக்கிறார்கள். இதுக்கு கதை, திரைக்கதை, வசனம் எழுதி இயக்கியிருப்பவர் சுந்தர் சி. இசை சி சத்யா. இந்த படம் முழுக்க முழுக்க நகைச்சுவை படமாக இருக்கணும், ரசிகர்களை ரொம்ப சிரிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சுந்தர் சி முடிவு பண்ணியிருக்காரு. அதுக்கு பல வருடங்களுக்கு அப்புறம் வடிவேலுவை தன்னோடு இணைத்துக் கொண்டிருக்கிறார். சொல்லக்கூடாது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் வடிவேலு நல்லா சிரிக்க வச்சிருக்காரு. அதுவும் நிறைய கெட்டப் அவருக்கு சேஞ்ச் பண்றாங்க. அந்த கெட்டப்லேயே அவர் நல்லா கரெக்டாக பொருந்துறாரு. அவ்வளோ அருமையாக போயிட்டு இருக்கு. கதை கிளம்புன்னு பார்த்தீங்கன்னா பெருசா சுந்தர்சி படங்கள்ல கதையெல்லாம் நார்மலாக தான் இருக்கும். இதுலேயும் ஒரு சின்ன கதையை வச்சிருக்காரு. அதுலேயும் நிறைய சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு. என்ன மாதிரி சஸ்பென்ஸ் வச்சிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, சுந்தர்சி யாருங்கிறது ஒரு பெரிய கேள்வி. அவர் எதுக்காக பள்ளிக்கூடத்துல ட்ரில் மாஸ்டரா வேலைக்கு சேர்ந்து, பிடி மாஸ்டரா வேலைக்கு சேர்ந்து அந்த ஊரை என்ன கண்டுபிடிக்கிறாரு அப்படிங்கிறது ஒரு பெரிய கேள்வி. ஆரம்ப காட்சியில ஒரு பள்ளிக்கூடத்துல படிக்கிற பொண்ணு காணாம போயிடுது. அந்த பொண்ணை காணாம போலீஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்றாங்க. எல்லாம் இது பண்றாங்க. எதுக்குமே எந்த விதமான ஆக்ஷன் இல்லை. ஆனால் நகரத்துல சிட்டியில ஒரு போலீஸ் ஆபீஸர் இந்த ஊருக்கு அனுப்பிச்சிருக்காரு. நீங்க போலீஸா போவாதீங்க, அந்த ஸ்கூல்ல உங்களுக்கு டீச்சரா அனுப்பிச்சிருக்கீங்க, நீங்க போயிட்டு அங்க நடந்த சம்பவம் எல்லாம் கண்டுபிடிக்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல கொடுக்குறாங்க. அந்த ஃபைல ஒரு கான்ஸ்டபிள் கையில வாங்குறாங்க. கையை மட்டும் தான் காட்டுவாங்க. எல்லாருடைய மனசுலையும் அது சுந்தர் சிங்கர் ஃபீல் தான் இருக்கும். ஆனா அங்க ஒரு சஸ்பென்ஸ் வச்சிருப்பாங்க. அந்த ஊர்ல பள்ளிக்கூடத்துல ஒரு பிடி மாஸ்டர் வேலைக்கு சேர்வார் சார். அங்க ஏற்கனவே பிடி மாஸ்டர் ஒருத்தர் இருப்பார். அவர் தான் வடிவேலு. ரெண்டு பேருக்கும் ஒரு மாசம் டைம் கொடுத்துருப்பாங்க அந்த ஸ்கூல்ல. ரெண்டு பேர்ல யாரு சிறப்பான முறையில மாணவர்கள்கிட்ட நல்ல பேர் இருக்கீங்களோ அவங்க தான் அந்த பள்ளிக்கூடத்துல பர்மனன்ட் டீச்சர் அப்படின்னு. இதுல சுந்தர் சிக்கும் வடிவேலுக்கும் அங்கங்க மோதல்கள் ஏற்படுற மாதிரி காட்டுவாங்க. அதனால காமெடியா போயிட்டு இருக்கோம். இந்த பள்ளிக்கூடத்துல கேத்தரின் தெரேஸ் அவர்கள் ஆசிரியையா பணியாற்றுவாங்க. அவங்க சுந்தர் சி லவ் பண்றாங்க. அப்புறம் முனிஷ்காந்த் இந்த படத்துல நடிச்சிருக்கிறாரு. இதுக்கிடையில சுந்தர் சியோட மனைவியா பாணி போஜன் வச்சிருப்பாங்க. கிளைமேக்ஸ் ஒரு ஹீரோவை காட்டுவாங்க, கதாநாயகன். அவருக்கு ஒரு முக்கியமான ஒரு கதாபாத்திரம் இருக்கும். அது ஒரு சஸ்பென்ஸான விஷயம். அது சஸ்பென்ஸாகவே இருக்கட்டும். ஏன்னா எல்லாரும் கடைசி கிளைமேக்ஸ்ல அதை பார்க்க தேட்டர்ல போய் பார்த்து தெரிஞ்சுக்கேன். அதுக்கு சஸ்பென்ஸ் இருக்கு. இதுல என்ன ஒரு பெரிய விஷயம்னாக்கா, வாணி போஜன் ஒரு பெரிய மினிஸ்டர் கிட்ட பிஏவா இருக்கு. அங்கேயே அவருடைய வலது கையா வெள்ளா இருக்கும். மினிஸ்டரோட வலது கை வெள்ளா, ஆனா மினிஸ்டர் வெள்ள கிடையாது. மினிஸ்டர் என்ன பண்றாரு, ஒரு 100 கோடி ரூபாய் பணத்தை லாரியில வச்சு, இது ஜனங்களுக்கு ஓட்டு போடுறதுக்காக கொடுக்க வேண்டிய பணம், இந்த பணத்தை பத்திரமா நான் சொல்ற இடத்துல போய் சேர்த்துருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வாணி போஜனையும் தன்னுடைய அடியா ரைட் ஹேண்ட் அனுப்பிச்சிருக்காரு. போற வழியில வாணி போஜனை போட்டுட்டு அந்த பணத்தை அவன் எடுத்து போயிருக்க. அவனுக்கு 2 தம்பிங்க, அவனுங்களும் வெள்ளனுங்க. அந்த பணம் எங்க இருக்கு, யார் திருநாங்க அப்படிங்கிறது ஒரு சஸ்பென்ஸ். என்னன்னாக்க வாணி போஜன் திரும்பி போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கு. வெள்ளம் செத்துட்டான்ற மாதிரி கேட்குறாங்க. கடைசியில் அதுல ஒரு சஸ்பென்ஸ் கொடுக்குது. அந்த சஸ்பென்ஸை எடுக்கிறாங்க. கடைசியில் அந்த பணம் எங்க இருக்குது அப்படிங்கிறத சுந்தர்சி கண்டுபிடிக்கிறது. அதை எடுக்கிறதுக்கான பல திட்டங்களை போடுறது. அந்த திட்டமெல்லாம் எப்படி நிறைவேறதுங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பா காட்டுறாங்க. படம் முழுக்க ஒவ்வொரு காட்சி அமைப்புகளும் விறுவிறுப்பாகவும் நல்ல ஒரு ரசிக்கும் தன்மையாகவும் போய்கிட்டு இருக்கிறது. நகைச்சுவையாகவும் போகுது. வடிவேலுக்கு 2-3 கெட்டப் போட்டுறாங்க. எல்லா கெட்டப்லயும் அவர் கலக்குறாரு. கடைசியா போடுற கெட்டப்பு ஒரு ஆன்டி கெட்டப், பொம்பளை கெட்டப். அந்த பொம்பளை கெட்டப் அற்புதமா பண்றாரு. முனிஷ்காந்த் அவருக்கு உண்டான நகைச்சுவைகளை கரெக்டா பண்ணியிருக்காரு. சுந்தர் சி, கேத்ரின் தெரேசா 2 பேரும் ஒரு சீரியஸான ரோல்ல வந்தாலும் படத்தோட ஐக்கியமானது, படத்தில் நிறைய விஷயங்கள்லாம் அவங்க மூலியமா தெரியும். இப்படி படம் முழுக்க காட்சி அமைப்புகளாலும் வசனங்களாலும் நகைச்சுவையாலும் நிரப்பி வைத்திருக்கிற திரைப்படம் தான் கேங்கர்ஸ். இந்த படம் மிக அற்புதமான முறையில எடுத்து கொடுத்திருக்காரு சுந்தர் சி. இது வரைக்கும் குழந்தைகளை தேட்டருக்கு இட்டு போக முடியாத அளவுக்கு படங்கள் இருந்துச்சு. இப்ப இந்த படம் குழந்தைகளை கூட்டிகிட்டு போற அளவுக்கு இருக்கு.
குழந்தைகளோட போங்க, அவங்க சிரிச்சு சந்தோஷமா இருக்கிறத பாருங்க. ஏன்னா பசங்க சிரிக்கக்கூடிய அளவு காட்சிகள் இருக்கும். அற்புதமான படம் தான் சுந்தர் சி உருவாக்கி கொடுத்திருக்கிறாரு. படம் மிக அருமையாக இருக்கின்றது. அனைவரும் திரையரங்குக்கு சென்று இந்த படத்தை பார்த்து சந்தோஷமாக அனுபவிக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.